எவ்வளோ வா வா வந்து இறங்கு. வா 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 வா. என்னப்பா? ஒரு நிமிஷம். ஏய் சாமி. ஐயா. வர வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை சரிங்க. என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன். குடும்பத்தோட வந்துரு. சந்தோஷங்க ஐயா. வந்துறேனுங்க. சிறப்புடா. சாமி. மா. அதே வெள்ளிக்கிழமை நான் வீட்டை விட்டு ஓடி போறேன். அக்கோ எல்லாரும் வந்து வழி அனுப்பிச்சு விடுங்க. என்னம்மா அப்பாட்டேவா? பா இதெல்லாம் கத்துக்கிட்டதே உங்ககிட்ட தான். உங்ககிட்ட பண்ணாம வேற யார்கிட்ட பண்றது? ஓ பாத்திரலாம். சென்னியப்பனா மகாளான். வீட்டை விட்டு ஓடி போறதுன்னு முடிவானதுக்கு அப்புறம் டீசெண்டா 2 பேர்த்துக்கிட்ட பேசி பார்த்தேன். ஆத்தா. ஏ சாமி. நீயாவது உன் பையன் கிட்ட போய் சொல்லு, எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணா கல்யாணம் வேணான்னு. நான் உன் கூடவே இருந்துக்கிறேன். என்ன ஏ சாமி அப்படி சொல்ற? உனக்கு வேணானா நான் கட்டிக்கிறேன்ப்பா. உன்கிட்டலாம் வந்து சொன்னேன் பாரு. என்ன புள்ள இன்னைக்கு நொரத்தல்ல காஃபியெல்லாம் வாங்கி கொடுக்குற? எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா சித்தி? அதானே பார்த்தேன். சொல்லு. நீயாவது என் அப்பா கிட்ட போய் பேசு ப்ளீஸ். இங்கே பாரு புள்ள, என் மாமா எது செஞ்சாலும் சரியாக தான் இருக்கு. பேசாம மாமா சொல்கிறபடி கல்யாணம் பண்ணிக்கோ. மாப்பிள்ளை நல்லா வாட்ட சாட்டம் அழகாக தானே இருக்காரு. யாரு பார்த்த அந்த மூஞ்சிய? சரி அதை விடு, கல்யாணம் முடிஞ்சிடும். அத்தை பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்பத்தாவும் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீயும் போயிடுவ, நானும் என் புருஷன் வீட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் அந்த பெரிய வீட்டில் என் அப்பா ஒத்தையா இருப்பாரு. இதே நான் விரும்புகிற பையனா இருந்தா அவன் என் கூட இருப்பான், நான் என் அப்பா கூட இருப்பேன். எப்படி புள்ள இவ்வளோ அறிவாக பேசி பழகின? அப்படியே எங்கள் அக்கா பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படியே இந்த மூஞ்சியை வச்சு என் கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லு ப்ளீஸ். காஃபி ஆறிடும் குடி. ஏமா மதி, ஏமா மதி, மதி. இரு இரு, உங்க அப்பா கிட்ட சொல்லி தரேன். சித்தி வேணா சித்தி, இரு இன்னைக்கு உனக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்ட. இரு கட்டியாச்சு. ஏப்பிள்ள எங்க பிள்ளை பாரு. உன்கிட்டலாம் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏப்பிள்ள கை வலிக்குது, இந்த கட்டை கொஞ்சம் அவுத்துடு புள்ள. இதாவுக்கிறதுக்கா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு கட்டினது? ஏப்பிள்ள நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கொஞ்ச நேரம் வெங்கல தொண்டைய மூடு. ஏப்பிள்ள கிளம்புறேன். ஏப்பிள்ள சொல்றது கேளு புள்ள, இந்த கட்டை கொஞ்சம் அவுத்துட்டு போ புள்ள. என்னங்கம்மா இது? பின்ன என்ன, உங்க ஐயா மட்டும்தான் சொன்னதை செய்வாரா? நானும் சொன்னதுதான் செய்வேன். நான் அன்னைக்கே சொன்னேன்ல இந்த வீட்டை விட்டு ஓடி போறேன்னு, அதான் போறேன். ஐயா எவ்வளவு செலவு பண்ணி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி தெரியுங்களா? நீங்க உங்க வீட்டுல போறோங்கிறீங்க, கல்யாணம் நின்னு போச்சு, ஐயா மனம் போச்சு. சாமி, இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா உங்க ஐயா மானம் தான் போகும். ஆனா இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா என் வாழ்க்கையே போயிடும் சாமி. எனக்கு போகணும், தள்ளு. நான் விட மாட்டேமா, நீங்க போறதுக்கு நான் விட மாட்டேன். ஐயா அவமானப்படுறதுக்கு விடவே மாட்டேன். எங்க அம்மா இருந்த வரைக்கும் உன்கிட்ட என்ன சொல்லிருக்காங்க சாமி? என் பிள்ளைய நல்லா பாத்துக்க, எது கேட்டாலும் வாங்கி கொடு, என் பிள்ளைக்கு எல்லாமே நீதான் சொல்லிச்சுக்கம்மா. அப்படி சொல்லிருக்காங்கல்ல. இப்போ சொல்லு, உங்க ஐயா மேல இருக்கிற விசுவாசம் முக்கியமா, எங்க அம்மாவோட பாசம் முக்கியமா? அம்மாவை ஞாபகப்படுத்தி விட்டீங்க. அம்மா கையால எத்தனை தடவை சோறு வாங்கிட்டு இருக்கிறது தெரியுமா? பாசம் தாங்கம்மா முக்கியம். நான் இப்ப என்னம்மா பண்ணணும் சொல்லுங்கம்மா, நான் என்ன பண்ணணும்? வெரி குட் சாமி, அப்படி கேளு. நான் இப்போ வீட்டை விட்டு ஓடி போகணும், நீ தான் ஹெல்ப் பண்ணணும். அவ்வளவுதானுங்கம்மா, நீங்க போகணும். நான் முன்னாடி போறேன், நீங்க என் பின்னாடியே வாங்க. எவன் தடுக்கிறான்னு பாக்குறேன். வாங்கம்மா, நீங்க வாங்க. எவன் வந்தாலும் வச்சு வாங்க. போகையில நம்ம காட்டு வழியாவே போயிருங்க. சாமி, அப்பாவை பத்திரமா பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். அம்மா என்ன சாமி, நீங்க இப்ப போயேதான் ஆகணுமா? தீங்க போங்க போங்க. விட்டு எப்ப விடுவானுங்கோ, அட்டு விட்ட நச்சுக்காரிங்கோ.
உட்காரு. போடா அட ஏறுண்ணா. போடா. சார் பக்கத்து டவுன்ல கொஞ்சம் இறக்கி விட்டுறீங்களா? ஏங்க அதெல்லாம் வராங்க அக்கட்டால் போங்க. சார் ப்ளீஸ் சார். ஏங்க அக்கப்போர் பண்ணுங்க தள்ளி நில்லுங்க. போயா. என்னங்க ஏங்க சொல்லிக்கிட்டே இருக்க நீங்க மட்டும் வந்து பாருங்க. இப்போ வண்டி எடுக்கல நீ என்ன தூக்கிட்டு போறேன்னு ஊரை கூட்டிடுவேன். வண்டி எடு. ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. அப்பயே கொஞ்சம் மலர்னு போங்க. போகுது மெதுவா தாங்க போ. சரி இந்த வண்டி எவ்வளவு தூரம் போகும்? வண்டி ரொம்ப தூரம் போகுங்க. ஆனா என்ன 15 மினிட்ஸ்ல ஐ அம் கோயிங் டு ஹேவனுங்க. என்னங்க 3 வருஷத்துல லவ்வுங்க. என்னானாலும் வெயிட் பண்ணுன்னு சொல்லி போட்டு அங்க போறதுக்குள்ள கடை மட்டும் போயிட்டாளுங்க. இப்போ என்ன நான் அந்த பொண்ணையே நினச்சிட்டு தாடி வளர்த்து நாயோட திரிவுன்னு நினச்சிங்களா? இல்லை வேற காலம் தான் படிப்போம் நினச்சிங்களா? மானஸ்துருங்கோய் அதான் இந்த சாணி பவுட்ரு இருக்குல்லைங்க, சாணி பவுட்ரு அதை அரிசி பருப்பில் கலந்து வாழ்க்கை பூங்கோதேன்னு குடிச்சு போட்டணுங்க. கருமாந்திரம் பிடிச்சவரே வாய்ஸன் கேஸ் அடனி. உன்னை நம்பி நான் வேற வந்துட்டேன். சரி குடிச்ச எவ்வளோ நேரம் ஆச்சுடா? அது வெகு நேரம் ஆச்சுங்க. கரெக்டாக சொல்ல முடியலைங்க. ஒரு 6. என்னாச்சு? எனக்கு இருக்கிற பிரச்சனை இவன் வேற. இவன் கெட்ட கேடுக்கு பாட்டு ஒரு கேடு. ஆஸ்பத்திரி எங்க இருக்குன்னே தெரியல. அது ஒன்றும் இல்லைங்க. ஒரு 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு பாலம் வருங்க. அந்த பாலத்து பக்கத்தால் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குங்க. அது பக்கத்தால் பஞ்ச கலரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. பார்வதின்னு ஒரு நர்ஸ் இருக்குங்க. அட்மிட் பண்ணிருங்க. உன்ன மாதிரி லவ் ஃபெயிலியரால சூசைட் பண்ணிக்கிற அத்தனை பேரும் இங்க இருக்கிற ஆஸ்பத்திரி அங்க இருக்கிற நர்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் பண்றீங்க.